நல்லா கேட்டுக்கா. வெள்ளை யானையை வறுக்கிறாங்களா, கருப்பு யானையை பொசுக்கிறாங்களா? கருப்பு யானையை பொசுக்கிறாங்களா? எங்கடா? அப்படிதான் பண்ணப்ப. சரி, வெள்ளை யானை வறுக்கிறாங்கடி அப்படி கத்துறா, கேட்டியா? நான் கேட்கலடா. அவ கதை அப்படிதான் இருந்துட்டு. சரி, நான் கல்யாணம் பண்ணிப்பினா. என்ன சொல்றேன்? ஆமா ஆமா, கல்யாணம் பண்ணிப்பியா? குருநாதர் வீட்டுல கல்யாணம் பண்ணிவிட்டேன். ஏடா சொல்லல? சொன்னா எல்லாத்துக்கும். எனக்கு சொல்லலையே. ஏய், உனக்கு நான் என்ன சொல்றேன், மாமனுக்கு மத்தனுக்கு எல்லாம் சொன்னேன். எல்லாரும் வந்தாங்க. சரி, செலவு ரொம்ப கம்மி தான். எவ்வளவு? 1000 ரூபாயிலே கல்யாணம் முடிச்சுட்டேன். என்ன சொல்ற? ஐயருக்கு மட்டுமே 500 ரூபா கொடுத்தா. ஐயருக்கு? ஆமா. 500 ரூபா பெருசாடா உனக்கு? இல்ல 500 ரூபா சும்மா ஆச்சியா, ஒரு நாள் ஃபுல்லா கரும்பு வெட்டணும். சரி, இவன் தாண்டா எதிரி எனக்கு. வந்ததுல இருந்து இங்க வந்து உட்காந்தா ரயில் வண்டியாட்டு ஆரம்பிக்கிறான். அப்படியே புகையிலே தான் கல்யாணம். என்ன சொல்ற? மண்டபத்துக்குமே 500 ரூபா கொடுத்தேன். மண்டபத்துக்கு 500 ரூபா? ஆமா. 1000 ரூபாயிலே வேலையை முடிச்சுட்டேன். 1000 ரூபாயிலே முடிஞ்சு போச்சு. சரி, இது எல்லா பொருளும் அங்கேயே பொறிக்கிட்ட மண்டபத்துல. என்ன சொல்ற? சுடுகாட்டுல போனா எல்லாமே கிடைக்குது. என்ன சுடுகாட்டுல கல்யாணம் பண்ண? பத்தி குச்சி, சாம்பிராணி, கற்பூரம் எல்லாமே அங்கேயே இருக்குது. சரி, யோகா கொண்டோட போய் புனை எரிஞ்சிட்டு தான் அந்த புகையிலே கல்யாணம் பண்ணிவிட்டேன். என்ன சொல்ற? அந்த புகையிலே கல்யாணம் தான். சரி சரி, எல்லா கல்யாணம் அப்படி பண்ணனே. ஒரு வருஷமே மாமி ஓட்டாரியா உன்னத்தி கூப்பிடவே இல்லடா. மாமியார் கூப்பிடலையா? நானும் இன்னைக்கு கூப்பிடுவாங்க, நாளைக்கு கூப்பிடுவாங்க பாக்குறேன். ஜோர் என்ன காரணம்? இல்லை, நான் தான் கூட்டிட்டு வந்துட்டல. ஓ, கூட்டிட்டு வந்துட்டேன். கூட்டிட்டு வந்து எங்க குடும்பத்தை வச்சு கல்யாணம் பண்ணிவிட்டேன். கூப்பிடவே இல்ல? என்ன கூப்பிடவே இல்ல. சரி, பொசுக்குன்னு பாருல கூத்துக்கு போயிட்டு வந்த உடனே போன் அடிக்கிறாங்களா, தீபாவளி ரோமிக்கு வந்து வீட்டுக்கு நான் கிடா வெட்டி உனக்கு போடுறேன், நீ வந்து தின்னுட்டே தான் போகணுங்கிறாங்க. சரி, உடனே எங்க வீட்டுக்காரி என்னங்கிறா, டேய் வீட்டுல கொடுத்தா கம்முன்னு தான் சொல்லணும் ஒன்றும். உடனே என்னங்கிறா, மாமா எங்க அப்பா முட்டாரு என்னைக்கும் கூப்பிடாதீங்க. சரி, இன்னைக்கு உன்னை கூப்பிட்டு விட்டாங்க, நம்ம தீபாவளிக்கு ஊருக்கு போலாம் அப்படின்னா. சரி, நாம போகலாம் கூட இருந்துக்கலாம். நம்ம அப்பா அம்மா நம்ம கூட இருக்கிறாங்க. ஆமா ஆமா. நம்ம வீட்டுக்காரி என்ன பண்ணுவா, ஒரு வருஷம் பச்சு பிள்ளையை கூப்பிட்டு வந்து போய் பாக்கட்டுமே. எங்க வீட்டுக்கும் எங்க மாமனோட்டுக்கும் 60 கிலோமீட்டர் தூரம். சரி, போற வழியில ஒரு மலை வேற ஒண்ணு. சரி, இங்க இருந்து பஸ் ஏறினேன். எங்க எங்க மாமி வீட்டுக்குடா. உங்க மாமி வீட்டுக்கு பஸ் ஏறினதும் கரெக்டா மலைக்கு அடிவாரத்துல கொண்டு இறக்கி விட்டாங்க. மலைக்கு அடிவாரத்துல இருந்து திருப்பி மலை ஏறதுக்கு 10 கிலோமீட்டர் நடக்கணும். ஆமா, பஸ் எல்லாம் கிடையாதா? அங்க பஸ் கிடையாதுடா. மலை அடிவாரத்துல எந்த பஸ் ஓடுது? சரி, அங்கதான் போனா மலையில இருந்து இப்ப கமுந்து விழுந்து போயிருது. சரி, நம்ம பஸ் ஏறுவோமா? நம்ம பாலமலையா? பாலமலைடா, ஏற்காட்டு மலையில பாக்கல. அட, ஏற்காட்டு மலை 15 பேர் விட்டோம். சரி, ஏங்க அப்படி நடந்து போற வழியில சரி குறக்க ஒரு ஏரி பக்கத்தையே பாத்தீங்கன்னா பெரிய ஆலமரம் விருச்சகம். ஆலமரம்? ஆமா, பெரிய ஆலமரம். ஏரியில 5 கிலோ சைஸ்ல ஒரு ஆமை. இதான் வெய்ய காலம். ஏரியில தண்ணி இருக்குமா? தண்ணி இல்ல. வத்தி போச்சு. அங்க இருந்து அந்த ஆமை ஊறி வந்து ஆலமரத்து இலைக்கடி படுத்துக்கிச்சு. ஆலமரத்து இலைக்கடி வந்து படுத்துக்கிச்சு. எங்க வீட்டுக்காரி என்ன பண்றா? கரெக்டா அந்த ஆலமரத்துல போனது மாமா எனக்கு ஓத்தால போகுதுங்கிறா. நான் ஏமா ஏன் கவலைப்படுற? இதே மாதிரி காடி ஏறித்தான் பக்கத்து பேர் ஆலமரம் கூலிங்கா இருக்கும் நெவுளு. சரி, அடி உட்காந்து பேண்ட் வந்துரு அப்படின்னு அவன் போய் இப்படி பேண்டால டொர்ன்னு. ஆமா, அது இங்க இந்த ஆமை மேல பேண்ட் பேலாட்டுக்குது. அட, ஆமை மேல இந்த பீ சூட்டுக்கும் அந்த ஆமை எப்படி மூச்சை முடிச்சுக்கிட்டு நாங்க பாத்துக்கிட்டு பாடுறா. இந்த சாமி நமக்குலாம் கொடுக்காத வரத்தை நம்ம வீட்டுக்காரி கொடுத்துட்டால எப்படி வரும்? இவன் பீ பேட்டா பீ நவுந்தே போயிரும். இங்க பீ பேட்டா பீ அங்க விட்டு வெளியே போயிரும். என்ன சொல்ற? ஆமாப்பா, ஆமை மேல போகுது. அது நமக்கு தெரிஞ்சா தானே ஆமை மேல போகுது. நமக்கு தெரியல ஆமை தான் இருக்குது. சரி, இவ பீய பேண்ட உடனே அந்த ஆமை நடந்து போயிருச்சு. ஆமை நடந்து போயிருச்சு. அங்க இருந்து அப்படி இப்படி நீங்க மாமி வீட்டுக்கு பக்கத்தை கூட்டிட்டு போயிட்டு அங்க என்னன்னா விடிஞ்சாதான் தீபாவளி கடாய் காலில தான் வெட்டுவாங்க. சரி, நைட்டு சோத்துக்கணும்ல. ஆமா, அது 1.5 வருஷத்துக்கு பழைய புளியாட்டுக்குது. புளிய கரைச்சி நல்லா ஒரு நம்ம சோறு போட்டாங்க பாரு. அதை தின்னோட நைட்டு 12 மணிக்கு திருப்பி ஓத்தொழிக்குதுங்கிறால. என்ன சொல்ற? நானாகிறேன் ஏப்பல பயந்துக்கிறேன். நீ நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? ஆமா, மனசு விடாத, நான் இருக்கிறேன். ஒண்ணு போடாத. ஏமா சாமி எப்படி வர கொடுத்துக்குது? எப்படி? இங்க பீ பேட்டா பீ அங்க வந்து போயிரும். நவுந்து போகுது. ஆமா, வீட்டுக்குள்ள பீய பேட்டா பீய வந்து வீட்டு வெளியே போயிரும். ஆமா, அப்படின்னு சொல்லி நடுவுல பேர சொல்லிவிட்டேன். அவ பீய இப்படி பேண்டால நைட்டு 12 மணிக்கு இப்படி நின்னுகிட்டு இந்த பீ இப்ப போகுமா இல்ல அப்புறம் போகுமா அப்படின்னு 12 மணிக்கு பாக்குறேன். போவல. மணி 2 ஆச்சு. இந்த பக்கம் வந்தேன்.
இந்த பிய்யி இப்பதான் போகுமா இல்ல அப்புறம் தான் போகும் இல்ல அப்புறம் தான் போகுமான்னு பார்த்தேன் எப்ப பிய்ய நவரத்தை நாமளும் பார்க்கணும் பாக்கணும்ல பார்த்தேன் விடிகால மணி 4 ஆச்சுடா 4 மணி ஆயிடுச்சு இந்த பக்கம் வந்தேன் இந்த பிய்ய இப்பதான் போகுமா இல்ல அப்புறம் தான் போகும் அப்புறம் தான் போகுமான்னு பாக்குறேன் போகல மணி விடிஞ்சு 7 ஆச்சு 7 ஆகி போச்சு எங்க மாமனாரு மச்சன்னு வராங்க வீட்டுக்கு வராங்க கூத்துக்கு போயிட்டு பை எடுத்துட்டு வராங்க குட்டி பையன் எடுத்துட்டு வராங்க ஏண்டா ஒரு வருஷம் கழிச்சு நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிறாங்க நடுவுல பிய்ய பெட்டு இருந்துச்சா நம்ம வீட்டுல சேர்த்துக்குவாங்களா வெளியே போனேன் அங்கிட்ட வாழை மரம் தோட்டமாச்சே ஒரு தலவாழ இலைய ஒண்ணு அறுத்து பெருசா வெட்டிட்டு சோடி இலைய வெட்டிட்டு வந்து பிய்ய போட்டு மூடிவிட்டேன் வாசன முன்னாடி போட்டு மூடிவிட்டேன் உள்ளே வீட்டுக்குள்ளேயே பிய்ய மூடிவிட்டேன் போட்டு மூடிவிட்டேன் ஏன்னா பிய்யத்தான் மூடிவிட்டோம் பிய்யல வர வாசத்தை மூட முடியுமா மூட முடியாது என்னோட எந்திரிச்சா மாட்டிக்குவோம் நான் இன்னாண்ட என் பொண்டாட்டி அண்ணாண்ட அந்தாண்ட 2 பேரும் அதே இடத்துல உட்காந்துக்கிட்டோம் சரி ஏதோ பூச்சதான் பண்ணிட்டுவாங்க மறுபடியும் நம்ம பிள்ளையும் அப்படி சொல்லி எந்திரிச்சு போயிருவான்னு பார்த்தா அந்த ரேடியோ பசங்க என்ன பண்றாங்க அவங்க வந்து பக்கத்தையே உட்காந்துட்டாங்க 2 பேரும் மாத்தி ஒட்டங்காய் பக்கம் மாமனாரு சோத்தாங்காய் பக்கம் மச்சனே உட்காந்து என்னங்கறாங்க கம்முன்னு தான் உட்காந்தாங்களா ஏன் மருமோனே எல்லாரும் ஜெட்டு கட்டினா 10,000 திடித்திக்கிறாங்க நீயா போய் கண்டவனு குறைச்சு கொடுக்குற அந்த 10,000 வந்தா நாம பொழைச்சிக்கலாம்ல நாமலாம் ஜெட்டு கட்டலாம் அப்படிடாங்க இல்லைங்க நான் வரல அப்படின்னு அதுக்கு உடனே என்னங்கறாங்க யோ ஒரு ராகத்தை பாக்கலாம் ஒரு ராகத்தை பொண்ணு பொட்டியில ஊத்து வச்சுட்டாங்களே ஒன்ன ராகம் பாட சொல்றாங்க நானா ஃபர்ஸ்ட் நீங்க பாடுங்க கடைசில நான் வரேன் அப்படின்னு என் மாமனார் ஃபர்ஸ்ட் எப்படி இங்க என்னமோ நாருதே மாமனார் பாடுறான் அப்படியே மாமனார் 4 பேரும் கேக்குறான் உள்ள இருக்கிறது நமக்கு தெரியும் நம்மளுக்கு தெரியுமே தெரியுமா தெரியாத மச்சன எப்படி அது என்னமோ எனக்கு தெரியலே அவன் மச்சன அவனுக்கு தெரியுமா தெரியாது அவங்க 2 பேரும் இப்ப வந்தீங்க தெரியுமா ஆரம்பத்துல இருந்து பீக்கிட்டு உட்காந்து எனக்கு தானே தெரியும் கடைசியா அங்க சுத்தி ஏங்கிட்ட வந்துட்டாங்க ஏங்கிட்ட இப்ப நான் பாடணும் உக்காந்தி பாடனா மாட்டிக்குவோம் அதனால இப்படி நின்னு எங்க வீட்டுக்காரி இப்ப அசன்னு 10 அடி தள்ளி போயிட்டான் ஆமா சரி என் கை மேல கீழே பிய்யு மேல கை கீழே பிய்யு நான் என்ன பாடுறேன் அது என்னமோ தெரியலே அடி இளமாலே அடிச்சுட்டேன் சத்துன இளமாரே ஒரே அடித்தான் என் மாமனார் வாயில இவ்வளவு பிய்யு என் மச்சன வாயில இவ்வளவு பிய்யு அன்னைக்கு விட்டு ஓடியாந்து வந்தான் பிள்ளையே அனுப்பல ஒண்ணும் அனுப்பல உள்ள போன பிள்ளை வருவாளா சீக்கிரம் திறந்து விடுவாளா